we are now on death overs. Yes, you heard me right. நம்ம இப்போ டெத் ஓவரில் இருந்துட்டு இருக்கோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு டெத் ஓவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த டெத் ஓவர் தான் அந்த மேட்ச் அந்த டீம் ஜெயிக்குமா இல்லை தோக்குமா அப்படின்னு தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஏன் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஓவரை நம்ம போலிங் போடுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியுமே என்னோட ஃபோக்கஸ் என்னவாக இருக்க போது ஒன்று டாட் பாலாக இருக்கணும் இல்லை நம்ம எழுப்பி பண்ணணும் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு பவுலர் கான்செப்ட்டில் ஒரு டெத் ஓவராக இருக்க போகுது. நம்ம அதர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது போலிங் போட்டால் போதும் நம்ம வேரியேஷன்ஸை காட்டா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. பட் டெத் ஓவர்ஸ் வந்துட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் பால் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி தான் என்ன வேணும் எனக்கு விக்கெட்ஸும் வேணும். இதே நீங்கள் பேட்ஸ்மேன் மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஓவர்ஸ் அது இனிஷியல் ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிறேன் அப்படின்றது பார்ப்பாங்க. ஆனால் டெத் ஓவர்ஸ் வந்துட்டாலே நான் மேக்ஸிமம் எவ்வளோ பவுண்டரிஸ் அடிக்க பார்க்குறேன் நான் மேக்ஸிமம் எவ்வளோ பவுண்டரிஸ் எடுத்து எவ்வளோ சீக்கிரமாக என் டீமை ஜெயிக்க வைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெத் ஓவர்ஸ் ஆல்வேஸ் இன் ஃபைனல் ரஷ்ஷில் இருக்கக்கூடிய டெத் ஓவர்ஸாக இருக்க போது. ஏன்னா அந்த டெத் ஓவர்ஸில் நோ காம்ப்ரமைஸ். நான் அப்படி போகிறேன் இப்படி போகிறேன் அப்படியே கிடையாது. நான் ஃபுல் ஃபோக்கஸாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தான் வேணும் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதே ஒரு கண்டென்ட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ வி ஆர் இன் டெத் ஓவர்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதம் தான் இருக்குது. May 3rd நமக்கு நீட் எக்ஸாம் கடைசி ஒரு மாதம் ஏப்ரல் அப்படின்னு ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் தான் நமக்கு டெத் ஓவர் இருக்க போகுது. ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு தெரியுமா கண்டிப்பாக உட்காந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக உட்காந்து படி 24 hours நம்ம கல்லாக ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிச்சு அந்த பேஸில் நம்ம நல்ல மார்க் எடுத்து நமக்கு நல்ல கவர்மெண்ட் சீட் கிடச்சி MBBSக்குள்ளே போகணும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். இந்த 30 நாளில் கண்டிப்பாக ரிவிஷன் ஆஸ்பெக்டில் நமக்கு நிறைய இருந்திருந்தாலும் இந்த 30 நாளில் எல்லாத்தையும் எப்படி சார் கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறது ஒரு 30 நாள் எப்படி சார் 80 சாப்டர் கிட்டே இருக்குது சார் அந்த 80 சாப்டர் எப்படி சார் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிள் தான் இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த டைம் டேபிள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைம் டேபிள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் இந்த டைம் டேபிள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணுற வழியை பாருங்கள். ஸோ இந்த டைம் டேபிள் என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துலாமா. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சார் சொன்ன மாதிரி ஏப்ரல் 1 இருந்து தான் இந்த நம்ம டைம் டேபிள் வந்து ஆரம்பிக்குது. ஏப்ரல் 1 நமக்கு டைம் டேபிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சார் உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க ஓகேவா சார் என்னால் பண்ண முடியாது சார் என்னால் டைம் டேபிள் போட்ட முடியாது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் இந்த டைம் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். ஓகே உங்களால் உங்கள் ஸ்டடி பிளான்ஸ் டெடிகேட் பண்ண முடியுது என்னால் நான் ஸ்டடி பிளான்ஸ் பண்ண முடியும் சார் என்னோட கன்வீனியன்ட் பொறுத்த வரைக்கும் என்னால் ஸ்டடி பிளான்ஸ் எடுத்துக்க முடியும் சார் அப்படின்னு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட் எதுவுமே நீங்கள் ஸ்டடி பிளான்ஸ் போடலாம். பட் இல்லை சார் எனக்கு ஸ்டடி பிளான் போகிறதே ஒரு பிளானாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான அந்த டைம் டேபிள் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் மார்னிங் ஃபிசிக்ஸை படிக்கிறீங்க மதியம் 11 to 2 நீங்கள் என்ன பண்ணி கெமிஸ்ட்ரி பண்ணீங்க அண்ட் 4 to 7 நீங்கள் என்ன பண்ணி பயாலஜி பண்ணி சார் 7 o'clock மூடி வச்சிடலாமா சார் இல்லை அந்த 7 o'clock அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்து நம்ம ரிவிஷன்ஸ் கான்செப்ட்டில் பண்ண போகிறோம் அது நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட் பேஸ் கான்செப்ட் இதெல்லாம் என்ன கால்குலேட் பண்ண போதும் அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு 13 to 22 days வரைக்கும் ஏப்ரல் 22 days வரைக்கும் எல்லா சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் டேபிளாக தான் இருக்க போகுது ஓகே. எல்லா சாப்டருமே அதுவும் ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டராக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரிக்கு எல்லா சாப்டராக இருந்தாலும் சரி பயாலஜிக்கு எல்லா சாப்டர் பயாலஜி வில் கம்ஸ் போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி கம்பைல் ஆன எல்லா சாப்டருமே எப்படி ஈஸியாக வந்து கம்பைல் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு தோஸ் ஹூ ஆர் லேகிங் ஃபார் டைம் டேபிள் இல்லையே டைம் டேபிள் கொடுத்தா நான் சூப்பராக படிச்சிருவேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டைம் டேபிள் பேஸாக இருக்க போது. ஸோ இதை மேட்ச் டு மேட்ச் சூஸ் பண்ண பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம டெத் ஓவர்ஸில் இருக்கும். சரி சார் 7 o'clock ஆஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 o'clock ஆஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடியது என்னவா இருக்குன்னா நீங்கள் இந்த ஒரு நாள் என்ன படிக்கிறீங்களோ அந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராப்ளம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னா அனைத்து ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி நீங்கள் கெமிஸ்ட்ரி பயாலஜினா அதுக்கு அனைத்து கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏப்ரல் 20 வந்துட்டு யூனிட் 20 எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் படிக்கிறீங்க இந்த ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க இது வந்து பயாலஜி டயக்ராம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் எழுதியாகணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 அப்புறம் பேஸ் பண்ணி என்ன இருக்க போதுன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் எத்தனை மாக் டெஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அந்த மாக் டெஸ்ட் நீங்கள் எப்படி கரெக்ஷன் பண்ணுறீங்க தான் இருக்க போகுது. ஓகே சரி சார் ஏப்ரல் 22 வரைக்கும் தான் சார் இருந்துட்டு ஏப்ரல் 23 என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 23 இந்த டைம் டேபிள் செட் ஆகாது. ஏப்ரல் 23 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதில் ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெய்லியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு உங்களுக்கு எதாவது பேக்லாக் சீரிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க 2 PM வரைக்கும் உங்களுக்கு எதாவது பேக்லாக் சீரிஸ் இருக்குது நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளுக்கு ஒரு இது இருக்கும். ஓகே சில பேர் அதை விட்டுருப்பீங்க சில பேர் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது பயாலஜி இது கஷ்டமாக இருக்குன்னு சில பேர் வந்து படிக்காமல் இருக்கலாம் இல்லை எனக்கு ஃபிசிக்ஸ் இது கஷ்டமாக இருக்குது படிக்காமல் இருக்கலாம் ரிவிஷன் சொல்லலாம் ரிவிஷனுக்கான டைம் டேபிள் தான் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சில பேர் படிக்காமலே விட்டுருக்கலாம். ஸோ இது படிக்கணும் அப்புறம் படிக்கணும்னு நினச்சி மறந்தே போயிடுச்சு அப்படி ஏதாவது படிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் கடைசி இந்த 7 நாள் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து மார்னிங் ஃபேஸில் படிக்க போறீங்க. ஆனால் ஈவினிங் ஃபேஸ் நீங்கள் எதுக்கு டைம் ஒதுக்குறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 to 5:30 PM நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஃபுல் மாக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த ஃபுல் மாக் டெஸ்ட்டில் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இது கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான் நீங்கள் இந்த அனலைசிஸும் படுத்தணும். ஏன்னா நம்ம
நம்ம எங்கே தப்பாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். நம்ம எங்கே தப்பாக இருக்கிறோமே நமக்கு தெரியல, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோமே நமக்கு தெரியலன்னா நம்மளேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம் நடக்கணும்னா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல தப்பாக இருக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் முடியாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம மிஸ்டேக்லேருந்து வெளியே வர முடியும். ஓகே, அப்போ 9க்கு அப்புறம் என்ன சாப்பிட நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 9:30 to 11 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கா, ஏதாவது எங்கேயும் விட்டுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தூக்கம் வர வரைக்கும் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, இதே மாதிரி கடைசி ஒரு 30 நாள் பண்ணுறீங்க. இதே மாதிரி கடைசி 30 நாள் பண்ணதுக்கப்புறம் கடைசி நமக்கு என்ன இருக்க போது, கடைசி 2 நாள் இருக்க போது May 1 and 2. May 1 and 2 நீங்கள் மோஸ்ட்டாக எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மார்க் டெஸ்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. April 30 புதுசாக படிக்கிறத விட்டுருங்க. April 30 எதையாவது புதுசாக படிக்கிறீங்க அதோடு விட்டுருங்க. May 1 and 2 ரிவிஷன் மட்டும்தான் இருக்க போது. ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ஸில் மார்க் டெஸ்ட் தான் மோஸ்ட் ஃபோக்கஸாக இருக்க போகுது. ஸோ இதே கான்செப்டை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு விகரஸாக மறுபடியும் சொல்கிறேன், டெப்த்தோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா தான் bowling போடுறோம், எந்த அளவுக்கு நீங்கள் பேட்டிங்கில் ஃபோக்கஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்க போது. அஸ் அ டீமாக இருந்தாலும் சரி, அஸ் அ ஸ்டூடெண்டான நீங்களும் இருந்தாலும் சரி. ஸோ இந்த 30 டேஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு May 3 ஆன ரிசல்ட்டுக்கு எக்ஸ்பிளைனாக இருக்க போகுது. ஸோ May 3 உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத இந்த 30 டேஸ் டிசைட் பண்ண போது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்களா ஃபாலோ பண்ண மாட்டீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும், இந்த 30 டேஸ் டைம் டேபிள் வேணும், நான் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட எங்கள் பிரச்சனை இருக்க போது, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிரச்சனை இருக்க போது. சார் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சார் போகணும் அப்படின்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் போகிறதுக்கு நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஒன்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம சேனலுக்கு போகிறோம், நம்ம சேனலுக்கு போனதுக்கப்புறமா இந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போய் நம்ம கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு போகிறோம். நம்ம சேனலுக்கு போனதுக்கப்புறமா இதான் நம்ம சேனல். ஒன்ஸ் நம்ம சேனல் போனதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் போகிறோம். ஏதோ ஒரு வீடியோஸ்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோஸ்குள்ளே போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ சப்போஸ் ஏதோ வீடியோஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்க போது மோர் அப்படின்றத கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இந்த டைம் டேபிள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் டைம் டேபிள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கடைசி 30 நாள் சூப்பராக யூஸ் பண்ணுங்கள்.